الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا أحمد عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فيقول الله سبحانه وتعالى في كلامه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم رب اغفر لي ولوالدي ولمن دخل بيتي مؤمنا وللمؤمنين والمؤمنات ولا تزد الظالمين إلا تبارا صدق الله العظيم. عن عبد الله بن عمر رضي الله عنهما عن النبي صلى الله عليه وسلم قال قال رسول الله صلى الله عليه وسلم رضا الرب في رضا الوالد وسخط الرب في سخط الوالد صدق رسول الله صلى الله عليه وسلم أو كما قال صلى الله عليه وسلم. முழு உலகத்தையும் அந்த சராசரங்களையும் படைத்து பரிபாலித்து போஷித்து பாதுகாத்து கொண்டிருக்கக்கூடிய ஏக வல்லவனாகிய அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே புகழ் அனைத்தும். அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைய தங்களுடைய வாழ்க்கையில் முழுமையான முறையில் எடுத்து நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நல்லோர்கள் அனைவர்கள் மீதும் கியாமத்துடைய நாள் வரைக்கும் அவரை பின்பற்றி வாழக்கூடிய வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு முஃமினான ஆண்கள் பெண்கள் மீதும் உண்டாகட்டும். புனிதமான ஜும்மாவுக்கு சமூகம் தந்திருக்கும் அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா எந்த விடயங்களை செய்யுமாறு ஏவிருக்கிறானோ அந்த விடயங்களை முடியுமான அளவெடுத்து நடக்குமாறும் எந்த விடயங்களை செய்ய வேண்டாம் என்பதாக அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா தடுத்திருக்கிறானோ அவைகளை விட்டு முற்றும் முழுதும் 100க்கு 100 தூரமாக இருக்குமாறும் முதலாவதாக எனக்கும் அதற்கு பின்னால் அவங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத் செய்து கொள்கின்றேன். இத்தகுல்லாஹ ஹைசுமா குன்தும். கண்ணியமிக்க உலமாக்களே, கனவான்களே, சகோதரர்களே, நண்பர்களே, அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு அம்ம நவாலுஹு உலகத்துல வாழக்கூடிய முழு மனித சமுதாயத்துக்கும் 2 மிக முக்கியமான பொக்கிஷங்களை, சீதேவிகளை அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா எங்களுடைய வாழ்க்கையில் அல்லாஹு தஆலா தந்திருக்கிறான். யாரெல்லாம் இந்த 2 பேருடைய விஷயத்துல கண்ணியமாக துனியால நடந்து கொள்ளுவாங்களோ துனியால வாழ்ந்து கொண்டே சுவர்க்கத்தை சம்பாதிக்க முடியும். அதே போல வாழக்கூடிய துனியாவுடைய வாழ்க்கையையும் அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஒரு கண்ணியமான ஒரு சிறந்த வாழ்க்கையாக அல்லாஹு தஆலா ஆக்குவான் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அதுதான் அல்லாஹுவால தரப்பட்டிருக்கக்கூடிய 2 பேர் எங்களுடைய தாய் தந்தை என்று சொல்லக்கூடிய சீதேவி. கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, தாய் தந்தை என்று சொல்லக்கூடிய நேரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல ஒரு சஹாபி வந்து கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், உம்மா வாப்பாவோட நாங்க எப்படி நடந்து கொள்ளணும், எங்க பெற்றோர்களுடைய விஷயத்துல நாங்க எப்படி நடந்து கொள்ளணும் யா ரசூலல்லாஹ் என்று கேட்கக்கூடிய நேரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப சிம்பிளா ஒரு பதில விளங்கப்படுத்தினாங்க. இந்த பதில நாங்க நீங்க ஒவ்வொருத்தரும் சிந்திக்கிறதுக்கு கடமைப்பட்டிருக்கிறோம். சொல்லி காட்டினாங்க, உங்களோட உம்மா வாப்பா இருக்கிறாங்களே அதுதான் அவளுடைய சொர்க்கமும் நரகமும் என்பதாக சொன்னாங்க. சுப்ஹானல்லாஹ். கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, அந்த காலத்துல வாழ்ந்த சஹாபாக்கள், சலப்புகள், நாதாக்கள், முன்னைய காலத்துல வாழ்ந்த உலமாக்கள் துனியால பெரிய பெரிய இடங்களை, பெரிய பெரிய கண்ணியமான இடங்களுக்கு போனதுக்கு காரணம் வெறுமனே அமல் இபாதத் மூலமாக மாத்திரம் கிடையாது. வரலாறுகளை கொஞ்சம் எடுத்து பார்த்தா ஹாரிஸ் இப்னு நுஅமான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க பெரிய சஹாபி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்துல வாழ்ந்த ஒரு மனிதன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே,
இந்த ஹாரிஸ் இப்னு நுஅமான் ரலியல்லாஹு அன்ஹுடைய விஷயத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூப்பிட்டு கேக்குறாங்க, ஹாரிஸ் இப்னு நுஅமான் ரலியல்லாஹு அன்ஹு, உங்களை நான் நேத்து கனவுல கண்டேன், நான் சொர்க்கத்துல போறேன், அந்த நேரம் சொர்க்கத்துல உங்களுடைய ஓதல் சத்தத்தை, நீங்க குர்ஆன் ஓதக்கூடிய சத்தத்தை நான் காதால கேட்டேன். என்ன அமல் வாழ்க்கையில விசேஷமாக செய்றீங்க? கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, ஹாரிஸ் இப்னு நுஅமான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க பெரிய பெரிய அமல்களை வாழ்க்கையில சொல்லல. வாழ்க்கை முழுக்க தஹஜ்ஜுத் விடாம தொழுகிறேன், அப்படி இல்ல பகல் எல்லாம் நோன்பு பிடிக்கிறேன், இரவெல்லாம் நீண்டு வணங்குறேன், இப்படி பெரிய பெரிய அமளிபாதத்துக்களை சொல்லல. சொன்ன அமளிபாதத் என்ன தெரியுமா? கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹாரிஸ் இப்னு நுஅமான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், என்ன வாப்பா சின்ன வயதுல வஃபாத் ஆகிட்டாங்க, எனக்கு தாய் மட்டும் தான் இருக்கிறாங்க, அந்த தாயுடைய முழு ஹிதமத்தை நான் தான் செய்யறேன், என் தாயுடைய தலை கோயில் பூச்சி விடுறது நான் தான் யா ரசூலல்லாஹ், என்னுடைய தாயுடைய கால் பாதங்களை கால் அப்படியே நெசுக்கி மசாஜ் செய்யறது நான் தான் யா ரசூலல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க ஹாரிஸ் இப்னு நுஅமான் ரலியல்லாஹு அன்ஹுவை பார்த்து, நீங்க தாய் தந்தைக்கு யாரெல்லாம் உபகாரம் வாழ்க்கையில செய்வாங்களோ, யாரெல்லாம் ஹிதமத் செய்வாங்களோ, அவர்கள் இப்படிதான் துனியால இருந்து கொண்டு சொர்க்கத்தை காணுவாங்க. சுப்ஹானல்லாஹ். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, எனவே இந்த தாய் தந்தையுடைய விஷயத்துல கண்ணியமாக பேணுதலாக வாழ்க்கையில் நடக்கிறது மட்டும் இல்லாம பார்த்து கொள்ற விஷயத்துல கூட நாங்க போட்டி போடுவோம். இந்த விஷயங்களை எங்க வாழ்க்கையில் எடுத்துக்கொள்ளணும். ஆனா குறிப்பாக ஒரு விஷயத்த இந்த மெம்பர்ல பேசுறது பொருத்தம் என்பதாக நினைக்கிறேன். குறிப்பாக சமூகத்தை நாங்க கொஞ்சம் எடுத்து பார்த்தா, பெற்றோர்கள் என்று சொல்லக்கூடிய நேரம் தாயுடைய விஷயத்துல அதிகமானவங்க பேணுதல் அழிக்கிறாங்க, கண்ணியமாக நடந்து கொள்றாங்க, தாய பார்த்து கொள்ற விஷயத்துல போட்டி போடுறாங்க. தாயுடைய விஷயத்துல பேணுதல் இருக்குது, தாயுடைய விஷயத்துல இரக்கம் இருக்குது, தாயுடைய விஷயத்துல கரிசனை இருக்குது, தாயுடைய விஷயங்களை வாழ்க்கையில தேடி தேடி செய்யறாங்க. ஆனா கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்க சமூக ரீதியாக பார்த்தாலும் எத்தனையோ கட்டுரைகள்ல தாயை பத்தி சிறந்த முறையில் எழுதுவாங்க. எத்தனையோ மஜல்லாக்கள் ஆர்டிகல் மேகசீன்ல பார்த்தாலும் தாயை பத்தி கண்ணியமாக எழுதுவாங்க, தாயுடைய விஷயங்களை பேசுவாங்க, தாயை பத்தி எல்லா பத்திரிகைகளையும் எழுதுவாங்க. ஆனா கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, பெற்றோர்கள் என்று சொல்லக்கூடிய நேரம் தாய் மாத்திரமல்ல, இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய ஆகப்பெரிய முக்கியமான ஜீவன் தந்தையுடைய விஷயத்துல அதிகமானவங்க பலகீனமாக இருக்கிறோம். இஸ்லாத்துடைய பார்வையில வாப்பா என்றவர் யார்? தந்தையை பத்தி இஸ்லாம் என்ன பேசுது? நாங்க அதிகமானவங்க இந்த தந்தையுடைய விஷயத்துல கரிசனை காட்டுறது கிடையாது, தாயுடைய விஷயத்துல இறக்கம். நாங்க வெளியில போயிட்டு வீட்டுக்கு வாரோம், வாப்பா வீட்டுல ஈந்தாலும் உம்மாவை நாங்க கண்ணால காண இல்லையா, எடுத்த உடனே கேட்போம் உம்மா எங்க. ஆனா வாப்பா வீட்டுல இல்லைன்னா வாப்பாவை பத்தி பெருசா கேட்க மாட்டோம். பாப்பாவுடைய கரிசனை பெருசாக விளங்குறல்ல, பாப்பாவுடைய அன்பு பெருசாக விளங்குறல்ல. ஆனா கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு விடயத்தை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. இந்த இடத்துல இஸ்லாத்துடைய வரலாறுல இஸ்லாத்துல ஒரு காலமும் பாப்பாவை பத்தி சொல்லாம விட்டதில்லை. இஸ்லாம் எங்களுக்கு தெளிவாக பேசுது, பாப்பா என்றா யாரு, அவரோட எப்படி கண்ணியமா நடக்கணும், அவருக்கு எப்படி கண்ணியங்கள் இருக்குது, அவரை கொண்டு வாழ்க்கையில் எதை சம்பாதிக்க முடியும், இஸ்லாம் எங்களுக்கு தெளிவாக வழிகாட்டி கொண்டிருக்குது. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல மட்டும் கிடையாது, பல இடங்கள்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை விளங்கப்படுத்தி இருக்கிறாங்க. உதாரணமாக ஒரு மரத்தை நாம பாக்குறோம், அந்த மரம் பெருசாக வளர்ந்து இருக்குது, அதனுடைய கிளைகளை பாக்குறோம் அழகா இருக்குது, அதனுடைய இலைகளை பாக்குறோம் அழகா இருக்குது, அதனுடைய காய் பழங்கள் கனிகளை பாக்குறோம் ரொம்ப அழகா இருக்குது, அதனுடைய வாசமும் நல்லா இருக்குது. அந்த மரத்தை நாங்க பார்த்து ரசிக்கிறோம், அந்த மரத்தை தாங்கி கொண்டிருக்கக்கூடிய ஆணி வேற யாரும் பாக்குறது கிடையாது. ஏனென்றா அந்த மரத்தை தாங்கி கொண்டிருக்கிறது பெரியோர் ஆணிவேர், அது மண்ணுக்குள்ளால புதஞ்சுதான் இருக்குது, பெரியோர் தியாகத்துலதான் இருக்குது. அந்த ஆணிவேரை யாரும் பாக்குறது இல்ல. அதுதான் ஆரம்ப காலத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, எப்படி தெரியுமா, வேர்களுக்கு என்னத்துக்கு விளம்பரம் என்று கேட்பான். வேர்களுக்கு என்னத்துக்கு விளம்பரம்? வேருக்கு ஒரு காலம் விளம்பரம் தேவையில்லை. தெரிந்த மனிதனுக்கு தெரியும் வேருடைய பொறுமதி என்ன, ஒரு மரத்துல வேருடைய பெருமதி என்ன, ஆணி வேருடைய பொறுமதி என்ன, தெரிந்த மனிதர்களுக்கு வாழ்க்கையில தெரியும். ஆனா தெரியாத மக்கள் தந்தை என்று சொல்லக்கூடிய அந்த வேரை நாங்க உதாசீனப்படுத்துறோம்.
தந்தை என்று செல்லக்கூடிய அந்த ஆணிவேரை நாங்க கவனம் எடுக்கிறல்ல, அதுல பெருசா நாங்க கவனம் செலுத்துறல்ல. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த காலத்துல கட்டாயம் பேச வேண்டிய தலைப்புல ஒரு பேச்சுதான், ஒரு தலைப்பு தான் தந்தைக்கு எப்படி கண்ணியம் கொடுக்கணும், இஸ்லாத்துல தந்தையோடு எப்படி நாங்க நடக்கணும். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு தெளிவாக ஹதீஸின் மூலம் விளங்கப்படுத்தினாங்க. பின்னுக்கு உம்மத்துல ஒரு காலம் வரும். அந்த காலம் எப்படியான காலம் தெரியுமா? வஅத்னா ஸதீகஹு வஅஃஸா அபாஹு. அது எப்படியான காலம் என்றா, கூட்டாளிமாரோடு ஈக்கிறத இந்த காலத்துல வாழக்கூடிய வாலிபர்கள் விரும்புவாங்க. வாலிபர்கள் கூட்டாளிமாரோட டைம் ஸ்பெண்ட் பண்றத, அப்படியே கால நேரத்தை கொடுக்கறத, அவங்களோட பிரயாணம் போறத, அவங்களோட பொழுத போக்குறத கூட்டாளிமார் விரும்புவாங்க, நண்பர்கள் விரும்புவாங்க, நண்பர்களோட ஈக்கிறத வாலிபர்கள் விரும்புவாங்க. ஆனா ஒரு காலமும் வாப்பாவோட ஈக்கிறத விரும்ப மாட்டாங்க. வாக்ஸா அபாஹு, வாப்பாவை அப்படியே ஒதுக்கி போடுவாங்க சமூகத்திலே. அவருக்கு என்ன பெருசாக விளங்க போகுது, அவருக்கு தான் வயசாகிட்டு, அவரோட என்ன பேச்சுவார்த்தை எங்களுக்கு. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, வாப்பாவுடைய சுகதுக்கம் எத்தனையோ மகன்மாருக்கு தெரியாது. வாப்பா உடம்புல என்ன நோய்க்குதுன்னு தெரியாது. வாப்பாக்கு வாழ்க்கையில எவ்வளவு கடனீக்குது தெரியாது. வாப்பா கேட்கிற பிரச்சனை தெரியாது. வாப்பா எங்க போறாரு வாராரு தெரியாது. வாப்பாட எந்த சுகதுக்கத்திலையும் பங்கெடுக்கிறது இல்ல. ஆனா அவர்கிட்ட கேட்டா அவருக்கு முழு உலகமும் தெரியும், அவருக்கு முழு பஜாரும் தெரியும், அவருக்கு முழு வியாபாரமும் தெரியும். ஆனா சொந்த வாப்பா பத்தி அவருக்கு தெரியா. வாப்பா என்ன மருந்து குடிக்கிறாரு தெரியா, வாப்பா என்ன நோயில வாழ்றாரு தெரியா, என்ன நோய்க்கு கிளினிக் போறாரு தெரியா. ஆனா முழு உலகத்தை பத்தியும் பேசிக்கொண்டிருக்கிறோம். வெளியில சமூகத்துல முழு உலகத்தை பத்தியும் பேசிக்கொண்டு இருக்கிறோம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாப்பாவுடைய விஷயத்துல ரொம்ப தெளிவாக சொன்னாங்க. சொர்க்கத்துல 8 வாசல்கள் இருக்குது. 8 வாசல், அது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம். இந்த 8 வாசல்கள்ல ஒரு மைய வாசல் ஒன்று இருக்குது. இதுக்கு செல்லுவாங்க தாருல் வாலி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சொர்க்கத்துல 8 வாசல்ல மைய வாசல் தான் வாப்பா என்பதாக சொல்லி காட்டினார். சொர்க்கத்துடைய வாசல்கள்ல மைய வாசல் வாப்பா. யாரெல்லாம் இந்த கதவை பாதுகாக்கிறீங்களோ, இந்த வாசலை பாதுகாக்கிறீங்களோ, பாதுகாத்து போங்க. கியாமத்துடைய நாள் தொழுத மனிதர்கள் தொழுகையாளிக்கு கியாமத்துல ஒரு வாசல் இருக்குது. சொர்க்கத்துல நோம்பாளிகளுக்கு என்று பாபுர் ரையான் என்ற ஒரு வாசல் இருக்குது. அதே போல வாப்பட விஷயத்துல கண்ணியம் கொடுத்தவர்களுக்கு ஒரு வாசல் இருக்குது. யாரெல்லாம் வாப்பாவுடைய விஷயத்துல கண்ணியமா நடக்கிறாங்களோ, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதைத்தான் விளங்கப்படுத்தினாங்க. வாப்பட விஷயத்துல கண்ணியமா நடக்கிறவங்களுக்கு வாப்பா தாருல் வாலித் என்று செல்லக்கூடிய அந்த மைய வாசலாலதான் இவர்களை சொர்க்கத்துக்கு கூப்பிடப்படும். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, இன்னும் ஒரு ஹதீஸ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளங்கப்படுத்தினாங்க. ரிபர் ரப் ஃபீ ரிபல் வாலித். வாப்பட பொருத்தம் யாருட பொருத்தத்திலே தெரியுமா? அல்லாஹ்ட பொருத்தம் யாருட பொருத்தத்திலே தெரியுமா? வாப்பட பொருத்தத்தில்தான் நீக்கு அல்லாஹ்ட பொருத்தம். ஒரு மனிதன் விரும்புறாரு, நான் அல்லாஹ்வை கண்ணியப்படுத்தணும், அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தணும், அல்லாஹ் என்னையோட கண்ணியமா நடக்கணும், அல்லாஹ் என்னைய பொருந்திக் கொள்ளணும். இப்படி யாரெல்லாம் விரும்புறாங்களோ வாப்பாவோட கண்ணியமா நடந்துக்கோங்க. வாப்பட பொருத்தம் வந்து அந்த அல்லாஹ்ட பொருத்தத்திலே. அல்லாஹ் பொருந்திக் கொள்ளணுமா? வாப்பா பொருந்திக் கொள்ளணும். ஒரு மகனை வாப்பா பொருந்திக் கொள்ளணும், அப்பதான் அல்லாஹ் பொருந்திக் கொள்ளுவார். அடுத்த வார்த்தையை சொன்னாங்க, அல்லாஹ்ட வெறுப்பு எதிலேயே தெரியுமா? அல்லாஹ் ஒரு மனுஷனை வெறுக்கிறான், அந்த வெறுப்பு எதிலேயே தெரியுமா? வாப்பா யார வெறுக்கிறாரோ அந்த வெறுப்பு அல்லாஹ்வுடைய வெறுப்பு என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க விளங்கப்படுத்தினார். ஆனா இந்த காலத்துல சின்ன சின்ன விடயங்கள், வாப்பா தொழுறாரு இல்ல, வாப்பா மோசமான வழியில் இருக்கிறாரு, வாப்பா அப்படி இருக்கிறாரு, வாப்பா இந்த அமைப்புல இருக்கிறாரு, வாப்பன போக்கு சரியில்லை, இப்படி சின்ன சின்ன காரணங்கள் சொல்லி வாப்பாவை நாம் ஒதுக்குறோம், உதாசீனப்படுத்துறோம். இஸ்லாம் எங்களுக்கு அப்படி வழிகாட்டல்ல. காபிராக இருந்தாலும், களிமா சொல்லாத மனிதனாக இருந்தாலும், உனக்கு வாப்பாவா, நீ அவருக்கு கண்ணியம் கொடு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அப்படித்தான் நடந்து கொண்டார். அவங்களுடைய வாப்பா ஆதர் என்று சொல்லக்கூடிய மனிதன், அவர் எப்படி இருந்தார்? அவர் குஃப்ரியத்தில் இருந்தார், களிமா ஏற்றுக்கொள்ளாத நிலைமையில இருந்தார்.
ஆனா ஒரு ரிவாயத், ஒரு ஆயத்தை குர்ஆன்ல காட்ட மாட்டோம். வாப்பாவுக்கு மோசமான முறையில கலிமா சொல்லாத மனிதன் இவர் முஸ்லிம் இல்ல, இவரோட கண்ணியமா நடக்க தேவையில்ல அப்படி என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மோசமா பேசினதா ஒரு பிராணாயத்து இல்ல. அவங்க பேசின வார்த்தை யா அபத், யா அபத், யா அபத் என்றா என்னுடைய அருமை வாப்பாவே. வாழ்க்கையில எங்க வாப்பா அப்படி நான் கூப்பிட்டிருப்போமா? எங்க வாப்பா நான் அப்படி கூப்பிட்டிருப்போமா? என்னுடைய அருமை தந்தையே, என் ஸ்ரீதேவி வாப்பாவே, இப்படி வாழ்க்கையில நாங்க கூப்பிட மாட்டேன். வெக்கம். யார் யாரோடையோ கொஞ்சலாம், யார் யாரோடையோ பேச முடியும், சொந்த வாப்பாவை கூப்பிடலாம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க? ஆதர் இவங்க கூப்பிடுறாங்க இறக்கமா. ஆனா ஆதர் சொல்றார், அர்ஜு மண்ணுக்க, நான் உனக்கு அடிப்பன், உன்னை ஊட்டால விரட்டுவன், கல்லால் அடிப்பன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்கள் இவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், உங்களுக்காக வேண்டி நான் இஸ்திக்ஃபார் செய்வேன். நீங்க எனக்கு ஏசுவீங்களா, நான் உங்களுக்கு இஸ்திக்ஃபார் செய்வேன். நீங்க எனக்கு அடிப்பீங்களா, நான் உங்களுக்காக வேண்டி ஷஃபாஅத் செய்வேன். ஆனா இந்த காலத்துல புள்ளையில அடிக்கிறேன்னு நீ அடிச்சா நானும் அடிப்பேன், நீ ஏசினா நானும் ஏசுவேன், நீ கோர்ட்டுக்கு போனியா நானும் கோர்ட்டுக்கு போவேன், போன மேல என்ட்ரி போடுவேன். இதுதான் இந்த காலத்துடைய வாப்பமார் மகன்மார கண்ணால கண்டு கொண்டிருக்கிறது. ஏன்? வாப்பமாருடைய பொறுமதி தெரியாது, வாப்பமாருடைய கண்ணியம் என்ன என்று தெரியாது, எப்படி பேசணும் என்று தெரியாது. இவருக்கு முழு உலகத்துல எல்லாத்தோடையும் பேச தெரியும். அவருடைய பொஸ்ஸோட எப்படி பேசணும் என்று தெரியும், அவருடைய மனைவியோட எப்படி பேசணும் என்று தெரியும், சுத்தி இருக்கக்கூடிய நண்பர்களோட எப்படி பேசணும் என்று தெரியும். நண்பண்ட விஷயத்துல ஒரு வார்த்தை முன்ன பின்ன ஆவினாலும் 100 தடவை 1000 தடவை பின்னுக்கால பேசி நண்பன் கிட்ட மன்னிப்பு கேட்க தெரியும். ஆனா வாப்பட விஷயத்துல எப்படி பேசணும் சமூகத்துக்கு இன்னும் தெரியா. வாப்பா ஊத்த பேசவால பேசினாலும் அல்லாஹ் பாதுகாக்கணும். தூசண வார்த்தைகள் பேசினாலும் அது அவருடைய உள்ளத்துல பெரிய தாக்கம் இல்லை. அவர் ஒன்னாவது ஒழுங்கா பேசினாதானே நாங்க பேசணும். அவர் கண்ணியம் தரணுமே. ஆனா கூட்டாளிமார்கிட்ட எந்த கண்ணியமும் இல்ல, பாப்பா கிட்ட என்ன கண்ணியம்? கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களை எங்களை வளர்த்தவர். உம்மா 10 மாசங்கள் வயிற்றுல சுமக்கிறார், பாப்பா காலம் முழுக்க தலையில சுமக்கிறார். எத்தனை வாப்பமார் தனியா உட்கார்ந்து அழுகுறாங்க. எவ்வளவு ஏற்றி பேச பொறுத்து கொண்ட வாப்பமார், எவ்வளவு கஷ்ட நஷ்டம் பட்ட வாப்பமார். வேலையில போனா எத்தனை பேர் கிட்ட பேச்சு கேட்டு பொறுமையா இருக்கிறாங்க. ஏன்? அவசரமா ஒரு முடிவு எடுத்தா அதுக்கு அடுத்து என் புள்ளையோட நிலைமை என்ன, என் மனைவியோட நிலைமை என்ன, என் பிள்ளைக்கு தேவையானது எப்படி வேங்கி கொடுக்கிறது. பொறுமையோட எவ்வளவு வாப்பமார் இருக்கிறார். கவலையோட சொல்லணும் என்றா எத்தனை வாப்பமார் கடனோட இருக்கிறாங்க துனியா. எத்தனை பிள்ளைகளுக்கு தெரியும், என்னைய படிக்க வைக்க என் வாப்பா எடுத்த கடன் இன்னும் அடைக்கல, நான் படிச்சு கொண்டு இருக்கிறேன், எடுத்த கடன் இன்னும் கொடுக்கல, கடனாளியா எத்தனை வாப்பமார் சுத்துறாங்க. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்கள் இதெல்லாம் கேட்க எங்களுக்கு டைம் இல்ல, பாப்பாவோட பேச நேரம் இல்ல. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, அதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவா சொன்னாங்க. 3 பேருடைய துஆ அல்லாஹ் கிட்ட ரிஜெக்ட் ஆகாது. 3 பேருடைய துஆ அல்லாஹ் கிட்ட ரிஜெக்ட் ஆகாது, அல்லாஹ் உடனே கபூல் செய்வான். 3 பேருடைய துஆ. அதுல முதலாவது துஆ, அடுத்தவனுக்கு அநியாயம் செஞ்சா அநீதி இழைக்கப்பட்டவனுடைய துஆ அல்லாஹ் உடனே கபூல் செய்வான், யாருக்கும் அநியாயம் செய்வான வாழ்க்கையில். 2வது துஆ, ஒரு சாஃபிர், ஒரு பிரயாணி ஹலாலான ஒரு பிரயாணம் செய்கிறார், இந்த நேரம் கேட்கக்கூடிய துஆ அல்லாஹ் கிட்ட கபூல், வேற வேற நியத்துல போகக்கூடிய நேரம் அல்ல. 3வது சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு வாப்பா தன்னுடைய மகனுக்காக வேண்டி கேட்கக்கூடிய துஆ கபூல் என்றார். சுப்ஹானல்லாஹ். எத்தனை வாப்பமார்கிட்ட வாப்பா எனக்காக வேண்டி கொஞ்சம் துஆ செய்யுங்க, வாப்பா எனக்காக வேண்டி அல்லாஹ்விடத்துல கொஞ்சம் துஆ கேளுங்க, எங்களுக்கு வாழ்க்கையில சோதனையா பிரச்சனையா கஷ்டமா நாங்க துஆ கேட்கிறோம், கபூலாக இல்லையா, எங்கட வாப்பா கிட்ட போயிட்டு சொல்லுவோம், வாப்பா வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டமா இருக்குது நஷ்டமா இருக்குது, எனக்காக வேண்டி ஒரு 2 ரக்காத் தொழுது துஆ செய்யுங்க வாப்பா. எந்த வாப்பாவது ஏழாண்டு சொல்லுவாங்களா? கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்படியான மகன்மார் வாழ்க்கையில குறைஞ்சிட்டோம். பாப்பாவோட பேசுற மகன்மார் இல்லாம வைத்துட்டோம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, எவ்வளவு வாப்பமார் முதுமை அடைஞ்சிட்டாங்களா, ஒரு அனாதையை போல் ஒதுக்கி வைக்கப்படுறாங்க, அவங்களுடைய தேவை வாழ்க்கையில பூர்த்தியாக இல்ல,
5 பேர் 6 பேர் ஒரு குடும்பத்துல அந்த காலம் ஒன்று இருந்துச்சு. 10 புள்ளையில பெற்றாலும் வாப்பமார் தனியா நின்று வளர்த்தாங்க. இந்த காலத்துல 10 புள்ளையிலிருந்து ஒரு வாப்பாவை பார்த்து கொள்ளலாம். அவரை நீங்க பாருங்க. மாசம் எங்களுக்கு வைத்து குடிக்கலும் 2000 ரூபாய் தான், மாசம் குடிக்கலும் 2500 ரூபாய் தான், மாசம் குடிக்கலும் 3000 ரூபாய் தான். ஆனா இவர் மனைவியோட KFCக்கு போறாரு, மெக்டானல்ட்ஸுக்கு போறாரு, பண்ணுக்கு மட்டும் 3000 செலவழிக்கிறார் ஒரு நேரம் சாப்பிட. ஆனா வாப்புக்கு மாசம் 3000. எந்த மூளைக்கு கண்ணியமிக்கவர்கள்? இதெல்லாம் சொந்த கோவங்கள்ல பேசப்படல, சமூகத்துல நடக்குது. இதெல்லாம் ஏன் யோசிக்கிறாங்க? 3 நாள் ட்ரிப்புக்கு 50,000 1 லட்சம் செலவழிக்கலும். ஆனா வாப்பாக்கு மாசம் 15,000 20,000 கொடுக்க எவ்வளவு யோசினார்? எங்களுக்கு ஏழாவ ஆக கூடினது 5,000க்கு எவ்வளவு யோசின? கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்க பிறந்த உடனே அப்படி கணக்கு பார்த்தா செலவழிச்சா? நாங்க பிறந்த உடனே எங்களுக்கு இப்படி எல்லாம் அளந்துதான் கொடுக்கணும் என்றா இருந்தா அவர்கள் கையில சாப்பிட்டு கொண்டீங்கயா? சின்ன பிள்ளையில நீ பேசி கேட்டாய், வாப்பா எனக்கு தாங்கோ என்று கேட்கக்கூடிய நேரம் ஒன்றும் சொல்லாம தந்தவர் வாப்பா. அரே அந்த வாப்பாக்கு சாப்பாடு கொடுக்க பெருசாவின் உடனே எங்கட டிக்னிட்டி எங்கட அந்தஸ்து, நாங்க பெரிய இடத்துல வேலை செய்யறோம். இப்படி செய்யற எத்தனை பிள்ளைகள் துணியால வாழ்ந்து கொண்டிருக்கிறான். பதுவா வெளியே யார பார்த்தும் வேலை இல்ல, துணியால யாரோட கண்ணியமா நடந்தும் வேலை இல்ல. விளங்கிக்கோ, வாப்பட கல்வி உடைஞ்சா அல்லாஹ் வெறுப்போட இருக்கிறான். எங்களோட எந்த விஷயமும் சரிவாரல்ல. ஏன்? வாப்பட கல்வி நொந்து. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, இஸ்லாம் எங்களுக்கு எப்படி வழிகாட்டுது தெரியுமா? ஒரு முக்கியமான சட்டம் உண்டு. ஒரு மனிதர் வாரார், ஒரு புள்ள வாரார், மகன் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சபையில வந்து சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், நான் நிக்காஹ் முடிச்சுகிறேன், எனக்கு பிள்ளைகள் ஈகிறாங்க, மனைவி ஈகிறார், எனக்கு வாப்பவும் ஈகிறார் யா ரசூலல்லாஹ். ஏன்? நான் சம்பாதிக்கக்கூடிய பணங்கள் இந்த குடும்பத்துக்கு போதுமா ஈகுது. ஆனா இந்த வாப்பா என்கிட்ட கேட்காம சல்லி எல்லாம் எடுக்கிறார் யா ரசூலல்லாஹ். என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்றாரும் இல்ல, அவர் அவரோட பாட்டுல சல்லி எல்லாம் எடுக்கிறார் யா ரசூலல்லாஹ். இது என்னன்னு சொல்லி நீங்க கொஞ்சம் கண்டிக்கணும் வாப்பா கிட்ட. சுப்ஹானல்லாஹ். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, சொன்னாங்க அப்படியா உட வாப்பாவை நீங்க கூட்டிட்டு வாங்க விசாரிப்போம். இவர் பேய்த்தார். போன உடனே ஹதரத் ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வந்து சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், வாப்பாக்கு இப்படி எல்லாம் நடந்திருக்குது. அந்த மனிதன் தனியா ஒரு கவிதையை சொல்லி புலம்பிக் கொண்டே இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் தனியா புலம்புறாரு. அவருடைய கவலையை சொல்ல யாரும் இல்ல, யாருமே இல்ல, மனைவியும் மௌத்து, கவலையை சொல்ல யாரும் இல்ல, தனியா புலம்புறாரு. இவரை கூப்பிட்டு என்னன்னு கேளுங்க யா ரசூலல்லாஹ். இந்த நேரத்தில் அந்த வாப்பாவும் மாறாரு மகனோட வந்ததுக்கு பின்னால சலாம் சென்ன உடனே ஒன்னாவது கேட்டாங்க, நீங்க இப்ப எல்லாம் தனியா புலம்ப ஆரம்பிச்சிட்டீங்களாமே, எனக்கு சொல்லப்பட்டுச்சு நீங்க தனியா சில வார்த்தைகள் சொல்றீங்களாமே, என்ன வார்த்தைன்னு கொஞ்சம் சொல்லிடுமா? இப்படி சென்ன உடனே அவங்க ஆச்சரியப்பட்டு சொன்னாங்க, மா யஸாலுல்லாஹு யஸீது பிக யகீனா யா ரசூலல்லாஹ். யா ரசூலல்லாஹ், நீங்க இப்படி எல்லாம் கேட்க போகல, உன மேல் வைக்கக்கூடிய யகீன் நம்பிக்கை இன்னும் கூடுது யா ரசூலல்லாஹ். எங்களுக்கு சொன்னாங்க, சொல்லுங்களேன் என்ன புலம்பிக் கொண்டிருக்கிறீங்க? சொன்னாங்க, அவங்க கவிதையோட படிச்சு காட்டுறாங்க, அரபால சொல்லி காட்டுறாங்க. அந்த கவிதையுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? மகனுக்காக வேண்டி படிக்கிறான். மகன் இப்படி எல்லாம் மோசமா நடக்கிறாரு, ஆனா அந்த மகனுக்காக வேண்டி படிக்கிறாங்க. ஒன்னாவது சொல்றாங்க, நீ பிறந்த உடனே, என்னுடைய மகனே நீ பிறந்த உடனே நான் எப்படி சந்தோஷப்பட்டேன்னு உனக்கு தெரியுமா? நீ குழந்தை அழிக்க போகல, சின்ன புள்ளை அழிக்க போல, கை குழந்தை அழிக்க போல, பிறந்த உடனே நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டேன் தெரியுமா? எத்தனை பேருக்கு என்னென்ன வாங்கி கொடுத்தேன்னு தெரியுமா? எவ்வளவு பேருக்கு நான் இனிப்ப கொடுத்து சந்தோஷப்பட்டேன் தெரியுமா? இது முதலாவது வார்த்தை. ரெண்டாவது சொன்னாங்க, நீ நோய்வாய்ப்பட்டா என்றா நான் முழிச்சினுடைய பாதுகாத்து கொண்டேன். மக்கள் எல்லாம் யோசிச்சாங்க, இவனுக்கு நோயோ தெரியா, என்னைய பார்த்து நோயாளி நினைச்சான். நீ நோய் வைக்கிறாய், ஆனா எனக்கு தூக்கம் போவதில்லை. பாப்பமார் அப்படித்தான். சின்ன பிள்ளைகள் கத்தினா தூங்க மாட்டான், அவளுக்கு தூக்கம் நீக்காது. பாரு, முடிச்சவங்களும் நீங்க முடிக்காதவங்களும் நீங்க வாலிபர்கள் வாப்பா ஆகினதெல்லாம் விளங்கும். சின்ன பிள்ளைகள் கத்த போகல, காய்ச்சல் அழிக்க போல வாப்பாவுக்கு தூக்கம் போவாரு. சில நேரங்கள்ல முழிச்சு பாரு, எப்படிதான் சோமாக்குறேன்னு யோசிப்பாரு. என்ன சரி செய்வோமா, தலையில 1000 ரோசனை போகும். ஏன் பிள்ளைட விஷயத்துல சொல்றாங்க, நீ நோய்வாய்ப்பட்டா நான் ஒரு நோயாளிய போல பார்த்து கொண்டனே. அதுக்கு பிறகு சொல்றாங்க, எனக்கு செலவழிக்கிற விஷயத்துல நீ ஏன் வாப்பா பயப்படுறாரு? நீ ஏன் பயப்படுற? எனக்கு செலவழிக்கிறதுல இந்த மவுத்து கிட்டையாவி கொண்டிருக்குது, எனக்கு நீ செலவழிக்க எவ்வளவு யோசிக்கிறியே?
நான் எவ்வளவு காலம் உனையோட ஈக்க போறேன், எவ்வளவு காலம் உனையோட சேர்ந்து வாழ போறேன். ஆனா நீ எனக்கு செலவழிக்க யோசிக்கிறியே. கடைசியா சொல்றாங்க, எப்படியான வார்த்தை, கவலையான வார்த்தை சொல்லி காட்டுறாங்க. நீ என்னையோட வாப்பவா பார்க்க தேவையில்ல, அடுத்த வீட்டுக்காரனா நினைச்சாவது எனக்கு நீ செலவழிக்கலும் தானே. இந்த சென்ன உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுதுட்டான். அழுத உடனே என்ன தெரியுமா சொன்னாங்க, சொல்லி காட்டினாங்க, இன்ன அவுலாதக்கும் அத்யப பிகஸ்பிக்கும். இத ஒவ்வொருத்தரும் நினைவுல வச்சுக்கொள்வோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒவ்வொரு வாப்பமாருக்கும் சொன்னாங்க, உங்களோட புள்ளைகள் சம்பாதிக்கக்கூடிய சம்பாதிப்பீங்களே சுத்த ஹலாலான சம்பாதிப்பு உங்களுக்கு. அவருடைய சம்பாதிப்புல நாங்க எப்படி உட்கார்ந்து தின்ற இல்ல இல்ல, அது அவருடைய இல்ல சம்பாதிப்பு, பிள்ளைகளுடைய அல்ல சம்பாதிப்பு, அது உங்களுடைய சம்பாதிப்பு. வேண்டிய மாதிரி உங்களுக்கு செலவழிக்கலும், வேண்டிய மாதிரி சாப்பிடலும். எந்த காரணத்தை கொண்டு அவன் ஹராம் சொன்னாலும் ஹராம் ஆகாது. ஏன்? சுத்த ஹலால். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த மகனுக்கு நீயும் உண்ட சொத்தும் உண்ட வாப்பது சொந்தம். நீ எப்படி சொல்லுவாய்? ஏன் சல்லிய கேட்காம எடுக்கிறேன்னு சொல்லி. சுப்ஹானல்லாஹ். என்னைக்கு அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த காலத்துல சொத்து செல்வம் கொடுக்கிறோமோ இல்லையோ, பணம் காசை கொடுக்கிறோமோ இல்லையோ, வாப்ப கிட்ட சொத்து செல்வையிட பராண்டி எடுப்போம், அதுல நல்ல நுணுக்கமா ஈப்போம். எடுத்துட்டு எவ்வளவு பிள்ளைகள் வெளியில வாப்பமார் சொத்தை எடுத்துட்டு என்னமோ தான் சம்பாதிச்சத போல வாப்பமார் ஒதுக்கி வைக்கிறாங்க சமூகத்துல. எடுத்துட்டு வாப்பாவை பார்த்து கொண்டாலும் பிரச்சனை இல்லை, ஆனா ஒதுக்கி வைக்கிற எவ்வளவு சமூகம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வைத்து பாருங்க, எல்ட சோம்ல வைத்து பாருங்க, வயோதிபர் அநாத மடுவங்கள்ல எவ்வளவு வாப்பமார் எவ்வளவு படிச்ச கிராஜுவேட் எல்லாம் நீக்கிறாங்க. ஏன்? வாப்பமார பார்த்து கொள்ள தயார் இல்ல, உம்மமார பார்த்து கொள்ள தயார் இல்ல, விருப்பம் இல்ல. ஏன்? மனைவிட வயது காட்டுறோம், மனைவி சொல்ற பேச கேட்கிறோம், வாப்பமார விஷயத்துல கவனம் இல்ல. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, கவலை என்ன தெரியுமா? சில பொம்புல புள்ளு கூடுதலா 190% பெண் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுங்க, மனைவிமாருக்கு சொல்லி கொடுங்க, வைத்து எங்கன சகோதர சகோதரிகளுக்கு சொல்லி கொடுங்க. குறிப்பாக 190% பெண் பிள்ளைகள் என்ன தெரியுமா செய்யறாங்க? இந்த பெண் பிள்ளைகள் நிக்காக்கு பின்னால வாப்பாவை பார்த்து கொள்றாங்களோ இல்லையோ, சேர்த்து கொள்றாங்களோ இல்லையோ, வாப்பாவை வீட்டுல வைக்கிறதுக்கு விருப்பமோ இல்லையோ, வாப்பட பேரை பின்னுக்கு வைக்கிறதுக்கும் விருப்பம் இல்லை. சமூகத்துல பாக்குறோமா இல்லையா? கல்யாணம் முடிச்ச உடனே மாப்பிள்ளைய பேர், உதாரணத்துக்கு ஒரு பெண்ணுடைய பேர் பாத்திமா என்றா, அவரோட வாப்பட பேர் ஹுசைன் என்றா, புதுசா வந்தார் முகமது என்றா, பாத்திமா முகமது இப்ப ஹுசைன தள்ளியாச்சு, வாப்பாவை தள்ளியாச்சு. இது யார் இந்த மார்க்க சட்டத்தை சொல்லித்தாரது? இப்படி ஒரு மார்க்க சட்டம் நீக்குதா இஸ்லாத்துல? நிக்காக்கு பின்னால எந்த பெண்ணும் கணவனுடைய பேரை போட அனுமதி இல்ல. இனீசியல் என்றது வாப்பவான், மவுத்து வரைக்கும் வாப்பவான், மாப்பிள்ளை பேரை போடுறல்ல, வாப்பட பேர் தான் மவுத்து வரைக்கும். மவுத்து மட்டுமல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யுதுஆ யௌமல் கியாமத்தி பிஅஸ்மாஇ ஆபாஇ. கியாமத்துடைய நாள் ஒவ்வொருத்தருடைய அவனோட வாப்பட பேரை சொல்லிதான் கியாமத்துலயும் கூப்பிடப்படும். மாப்பிள்ளைய பேரை சொல்லி கூப்பிடுறல்ல, மாப்பிள்ளைய தரஜா வேற, வாப்பட தரஜா வேற. ரெண்டையும் குழப்பிக் கொள்ளக்கூடாது, ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. இந்த காலத்துல எவ்வளவு வாலிபர்கள், அல்ல மன்னிக்கணும் அந்த வாலிபர்களை, பிழையாக சில வார்த்தைகள் பாவிக்கிறார். சொல்றாங்க எப்படி? அவங்க விரும்பக்கூடிய புதுசா முடிச்ச மனைவிமார பார்த்து சொல்றாங்க, ஏண்ட உம்மா போல நீங்க அப்பா, மாஷா அல்லாஹ், ஏண்ட உம்மாமாய் நீங்க ஈக்கிறீங்க, நவுது பில்லாஹி மின்ஹா. இப்படி சொன்ன என்ன சட்டம் தெரியுமா? உலமாக்கள் கிட்ட கேட்டு படிங்க. லிஹாருடைய சட்டம் இந்த இடத்துல, இந்த வார்த்தையை ரிட்டர்ன் வாபஸ் எடுக்கலா, இந்த வார்த்தையை உடைக்கணும் என்றா 60 மிஸ்கின்களுக்கு சாப்பாடு கொடுக்கும். ஏண்டா மனைவியர் சாயம் ஒப்பிடலா, ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது இஸ்லாத்துல. மனைவிட தரஜா வேற, எங்கட உம்மட தரஜா வேற, மாப்பட தரஜா வேற, கணவனுடைய தரஜா வேற. அதிகமான மாப்பிளமார் கேட்கிறேன், உங்களுக்கு நான் முக்கியமா உட வாப்ப முக்கியமா? இப்படி கேட்கிற மாப்பிளமாருக்கு ஒன்னாவது அடிக்கும். இந்த கேள்வி பில, இப்படி கேள்வி ஒன்று கேட்டா பதில் சொல்லவான, ரெண்டு பேரும் தேவதான். இந்த கேள்வி பில, அப்படி யாரும் கேட்கவானம். பெண்களை இக்கட்டான நிலைமையை கொண்டு போவானம். பெண்களுக்கு அப்படி கேள்வி கேட்கிற அளவுக்கு உடையவானம். ஏன்? வாப்பமாறு உம்மமாறு தரஜாக்கள் வித்தியாசம்.
இஸ்லாம் எங்களுக்கு தெளிவா வழிகாட்டுது. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, ஆக தந்தையுடைய விஷயத்துல அநியாயம் நடந்துட்டா, தாயுடைய விஷயத்துல நடந்துட்டா, குறிப்பா இந்த இடத்துல வாப்பமாருடைய கல்வ நொந்து மோசமான முறையில நடந்துட்டா, கியாமத்துல அதாப எதிர்பார்க்கல, துனியால அதாப கண்ணால பார்ப்போம். அதுதான் கிதாபுல ஒரு சம்பவம் எழுதுவாங்க. இந்த காலத்துல ஒரு மகன் என்ன செஞ்சாரு, வாப்பாவை பார்த்து கொள்ள இயலாம பேரலைஸ்ல பேசிட்டார். வாப்பாவை பார்த்து கொள்ள இயலாம முடிவு செஞ்சுட்டார், வாப்பாவை கொலை செய்வோம். இந்த காலங்கள்லயும் அதிகமாக பல இடங்கள்ல பல நாடுகள்ல நடக்குது. கருணை கொலை என்ற பேர்ல நடக்குது. தற்காலத்துல நடந்து கொண்டு வாப்பாவை கொலை செய்வோம். ஏண்டா பார்த்து கொள்ளலாம், பேரலைஸ்ல ஈகிறாரு, இதெல்லாம் பார்த்து கொள்ளலாம். இவர் அப்படியே தள்ளி கொண்டு போற ஒரு வீல் சேர்ல வச்சு ஒரு மலைப்பகுதி தள்ளி கொண்டு போய் அந்த இடத்துல வச்சுட்டாரு. இப்ப வாப்பாவை தள்ள போறாரு. இந்த நேரத்துல வாப்பா கவலையோட ஈகிறாங்க, ஒரு யோசனையோட கேக்குறாங்க. என்ன சொன்னாங்க? வாப்பா, இந்த இடத்துல நீ என்னைய தள்ளவானம், நான் கொஞ்சம் முன்னுக்கு போனேன்னா பெரிய பாதாள மண்டிக்கு அதுல என்னைய தள்ளி விட்டுட்டுண்டா. இவருக்கு ஆச்சரியமாயிடுச்சு மகனுக்கு. நீங்க அப்படி சொல்றீங்க, உன்னை நான் கொலை செய்ய போறேன், இங்க தள்ளினா என்ன அங்க தள்ளினா என்ன? சொன்னா என்னைய நீ முன்னுக்கு போய் தள்ளு. கேக்குறான் ஏன்? சொன்னாங்க ஏனென்றா ஏண்ட வாப்பாவை நான் அங்கதான் தள்ளினேன்னு எனக்கு தெரியுது. சுபஹா, எங்கட வாப்பமாரோட எப்படி நடக்கிறோமோ நிச்சயமாக சத்தியமாக எழுதி வைத்துக் கொள்ளுமோ, எங்கட புள்ளையில கொண்டு அல்ல எங்கட விஷயத்துல நடத்தாட்டுவோம். சந்தேகம் இல்ல. எங்கட புள்ள எவ்வளவு சிறந்த முறையில படிக்க வச்சாலும், எவ்வளவு கண்ணியமான முறையில கொண்டு போய் விட்டாலும், இந்த வார்த்தை எழுதி வைத்துக் கொள்ளுமோ, ஏண்ட வாப்பாவோட நான் எப்படியோ அத போலதான் ஏண்ட புள்ள என்னையோட. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, வயசுக்கு போக போக வெறுப்பு கூடுது. வயசுக்கு போக போக அவர்களோட கோபம் கூடுது. காது கேட்காட்டி பிரச்சனை, கண் விளங்காட்டி பிரச்சனை வச்சுக்கொண்டு நீக்கலாம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு வாப்பா மகன் நீக்கிறாங்க ஒரு தோட்டத்துல. இந்த நேரத்துல 2 பேரும் பேசிக்கொண்டு நீக்கிறாங்க. வாப்பா சரியான வயசாளி, அவரு கண் பெருசா விளங்குது இல்ல, காது கேட்கறது இல்ல. இந்த நேரத்துல தூரத்துல போறதெல்லாம் விளங்காத அவருக்கு. இந்த நேரத்துல அந்த மகனோட பேசி கொண்டிருக்கிறாங்க. திடீரென்று அந்த இடத்துல ஒரு காகம் ஒன்று அப்படியே பறந்து போகுது. பாப்பாக்கு பெருசா இறங்க, நீங்க என்ன போச்சு? இப்ப மகனை கூப்பிட்டு கேட்கிறாரு, மகன் அது என்ன மகன்? என்ன? காகம் பாப்பா, காகம் தான் போச்சு அந்த இடத்தால. அப்படியா, சரி. 2வது விடுத்த காகம் அங்கே நீங்கால வருவது. இப்ப திருப்பியும் கேட்கிறாங்க, மகன் அது என்ன மகன்? சொன்னாங்க, இப்ப மகன் டோன் கொஞ்சம் கூடுமே. ஒரு தடவை சொல்லி கேட்காட்டி இளங்காட்டி 2வது தடவை கொஞ்சம் சத்தம் கூடுமே. காகம் வாப்பா என்று சொன்ன சத்தமா சொன்னா. 3வது தடவை அதே காகம் மகளேன்னு திரும்பி போகுது. திரும்பி 3வது விடுத்த கேட்கிறாங்க, என்ன மகன் போச்சு? சொன்னா இப்ப மகனுக்கு சூடாகி கோபம் வைத்து சொன்னா, உங்களுக்கு எத்தனை விடுத்தம் சொல்றது? காகம் 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 என்று நீங்க திருப்பி திருப்பி கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க. ஏன் வேலை வட்டிகளை முற்றினவங்களும் சொல்லிக் கொண்டு இருக்கிறோமா? இப்படி மனம் நோகரமாய் பேசிட்டார். வாப்பா ஒன்றும் பேசல. அப்படியே உள்ளுக்கு போனா டைரி ஒன்று எடுத்து கொண்டு வாரா, வந்து மகன் கையில கொடுக்குறான். கொடுத்துட்டு சொன்னாங்க, இந்த டைரியை நீங்க வாசிங்க, இந்த டைரியை நீங்க வாசிங்க. எடுக்கிறாங்க, ஒரு பேஜ் எடுத்து கொடுக்குறாங்க. இந்த மகன் வாசிக்க போல அழுதுட்டார். அதுல என்ன எழுதியிருக்கின்றா, கிட்டத்தட்ட 25-30 வருஷங்களுக்கு முன்னால நீ சின்ன புள்ள, நானும் நீயும் இதே தோட்டத்துல உட்கார்ந்து கொண்டிருந்தோம். அந்த நேரத்துல ஒரு காகம் போச்சு. நீ எனக்கிட்ட காட்டி கேட்டா, வாப்பா அது என்ன வாப்பா? நான் சொன்ன காகம் மகன். 2வது தடவையும் அந்த காகம் போச்சு. நீ கேட்டா என்ன வாப்பா அது? நான் சொன்னேன் காகம் மகன். நீ ஒரு தடவை 2 தடவை இல்ல வாப்பா என்கிட்ட கேட்டாய், 25-30 தடவை கேட்டாய். நான் ஒன்றும் கோபப்படாம அமைதியா பதில் சொன்னேன் காகம் என்று. உனக்கிட்ட நான் எத்தனை தடவை கேட்டேன்? சுபஹானல்லாஹ். வாப்பா மாறுற நிலைமைதான் இல்லையா? நடக்குதா இல்லையா? சமூகத்துல பாக்குறோமா இல்லையா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு வாப்பா பக்கத்துல ஈக்கல்ல, ஆனா வாப்பாவை போல வளர்த்தவங்களோட எப்படி கண்ணியம். அபூ தாலிபுடைய சக்கராத்துடைய நேரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளவு முயற்சி செஞ்சான். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், தஃசீருடைய உலமாக்கள் எழுதுறாங்க, கையில எச்ச துப்பி அவளுடைய உமிழ் நீரை துப்பி முழு உடம்புல தடாவினாங்க. எப்படியாவது களிமா செல்லணும், இவர் நரகவாதி ஆகிடக்கூடாது. ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு ஜின்ன போல மனிதர், நேருக்கு நேர் யாரோட மோதலாம். அந்த ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு இவங்களோட கண்ணியமா நடந்து வளர்த்தவங்க. ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு எப்ப கொலை செய்யப்பட்டாங்களோ, ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹுடைய ஜனாதாவை மடியில வச்சு அழுது 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 இருக்கிறாங்க. எப்படி ஹம்சாவை கொலை செய்ய மனசு வந்துச்சு, எப்படி ஹம்சாவை கொலை செய்ய மனசு வந்துச்சு? கிதாபில் எழுதுறாங்க, ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹுடைய ஜனாதாவை 70 தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுவித்தார். ஏன் தெரியுமா? வாப்பாவை போல இருந்து பார்த்து கொண்டார்.
ஆனா சமூகத்துல சொந்த வாப்போ நாங்க பாக்குறோம் இல்லை, அவரோட கண்ணியமாக நடக்கிறோம் இல்லை. ஒன்று ரெண்டு குறைகளை வச்சுக்கொண்டு, ஒன்று ரெண்டு விஷயங்களை வச்சுக்கொண்டு, இஸ்லாம் என்றா என்னன்னு தெரியா, மார்க்கம் என்றா என்னன்னு தெரியா, என்னென்ன விஷயத்துக்கு ஹுதூதுகள் இருக்குது ஒன்றும் தெரியாம நாங்க ஒன்று ரெண்டு விஷயங்களை வச்சுக்கொண்டு வாப்பாவுடைய விஷயத்துல கண்ணியம் கிடையாது. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கடைசியாக ஒரு விடயத்தை சொல்லி முடிச்சு கொள்றேன். தந்தை என்று சொல்லக்கூடிய நேரம் அது உண்மையில விளங்காத ஒரு இறக்கம் தான் வாப்பாட இறக்கம். கல்புல சுமந்து கொண்டிருப்பான், வெளியில சொல்ல மாட்டான். அவன் பாக்குறது கொஞ்சம் அப்படியே உரமதான் இருப்பாங்க, பாக்குறதுக்கு சூடா இருப்பாங்க, அவன் பாக்குறதுக்கு ஒரு மாதிரி இருப்பாங்க. அந்த நேரத்துல எங்களுக்கு வாப்பா விளங்கி கொள்ளலாம். வாப்பாட இறக்கம் ஒரு ஜாதி அலாதியான இறக்கம். அவர் கல்புல வச்சு லேசில காட்ட மாட்டார். எங்களுக்கு எப்ப தெரியுமா விளங்கும்? நாங்க விளங்கக்கூடிய நேரம் வாப்பா மண்ணு கீழே ஆயிக்கும், விளங்கக்கூடிய நேரம் வாப்பா எங்களோட இல்லையா இருக்கும், விளங்கக்கூடிய நேரம் வாப்பா நோயிலே ஆயிக்கும். அந்த நேரம் பொரோசனம் இல்ல கண்ணியமிக்கவர். அதான் அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றான், வாப்பாவோட எப்படி கண்ணியமா நடக்கணும் தெரியுமா? வாப்பா குரல் ஒசத்தி பேசினாரா, உங்களோட குரல் நீங்க தாழ்த்திக்கோங்க, அல்லாஹ் அவங்களே கண்ணியப்படுத்தும். நீங்க பேசினா பேசி பேசவானோம், அவரை ஏசுறது சந்தோஷம். எவ்வளவு காலம் பேச போறார்? மௌத்துக்கு பின்னால கவலை பண்றேன், என்ன வாப்பா இல்ல, ஏசுறதுக்கு இல்ல, பேசுறதுக்கு இல்ல. ஏசுற காலம் ஏசட்டும், பேசுற காலம் பேசட்டும். பேச விட்டுட்டு கேட்டுடிப்போம், சந்தோஷம். அல்லாஹ் எங்களுக்கு கண்ணியத்தை தருவான். தந்தையுடைய இரண்டாவது சொல்றாங்க, தந்தையுடைய கண்டிப்பு ஒரு நாள் வெறுக்கவா. அவர் ஏசுறார், ஒரு இடத்துக்கு போவானம் என்றாரு, வெறுப்பு தான், கஷ்டம் தான், பிரச்சனை இல்ல, பொறுத்து கொள்ளுவோம். மூணாவது சொல்றாங்க, அவங்க சாப்பிடுறதுக்கு முன்னால நீங்க ஒரு கவலம் சாப்பாடு போடுவாங்க, ஒழுக்கத்துக்கு மாற்றம். அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு நீங்க சாப்பிடு. எவ்வளவு ஊடுல அப்படி நடக்குது இல்ல, நாங்க எல்லாம் தீண்டு பேலன்ஸ் ஆகிதான் வாப்பா அம்மாக்கு போகுது. எவ்வளவு ஊடுகள் அப்படி நடக்குது. வாப்பாக்கு மரியாதை கொடுங்க, உங்களோட புள்ள உங்களுக்கு மரியாதை தரும் வாழ்க்கையில. அதே போல சொல்றாங்க, வாப்பட முன்னால நடக்கக்கூடிய நேரம் பாதையில அவங்களுக்கு முன்னுக்கு நீங்க நடந்து போவாங்க, அதுவும் ஒழுக்கத்துக்கு மாற்றம். சொன்னா வாப்ப உட்கார்ந்து தண்ணி கேட்டாரா, நின்று கொண்டு தண்ணி கொடுக்கறது ஒழுக்கத்துக்கு மாற்றம். நீங்க முட்டங்கால இருந்து தண்ணி கொடுங்க, அதுதான் அதை பெண்டு சரி படிச்சு தாரா. நிறைய விஷயம் வாப்பாவோட எப்படி நடக்கிறேன்னு நிறைய விஷயங்களே அல்லாட பொருத்தம். நீங்க வாப்போட பொருத்தத்துல வெறுமனே பெரிய பெரிய அமல்களை செஞ்சு மாத்திரம் நாங்க துணியால சொர்க்கம் தேடவான். பெரிய பெரிய ஹஜ்ஜ செஞ்சு உம்ராவை செஞ்சு அது மாத்திரமல்ல, அதை கொண்டு மட்டுமல்ல சொர்க்கம் தேடுறது. அல்லாஹு தாலா தெளிவா பேசுறான், உம்மோட பாதத்துக்கு கீழால சொர்க்கம். வாப்பட பொருத்தத்துல சொர்க்கம் தேடலாம். ஹஜ்ஜுக்கு போகலாதவங்க தேடலாம், பெரிய பெரிய அமல் செய்யாதவங்க தேடலாம். எனவே கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, துனியால யாருடைய வாப்பு உண்மையில நம்ம ஹயாத்தோட வாழ்றாங்களோ 7 மாதம் மட்டும் அவர்களோட கண்ணியமாக நடந்து துனியால சொர்க்கத்துடைய வாழ்க்கை அடையிறதுக்கு முயற்சி செஞ்சு கொள்வோம். எங்களோட பாவங்களை மன்னிச்சிடுவாயாக, குற்றங்களை மன்னிச்சிடுவாயாக, தெரிஞ்சும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் செய்த தவறுகளை தப்புக்களை மன்னிப்பாயாக. எங்களோட தாய் தந்தையுடைய பாவங்களை மன்னிச்சிடியா அல்லா, அந்த சீதேவிகளை பொருந்திக்கோயா அல்லா. துனியால வாழக்கூடிய நேரம் அவங்களோட நல்ல முறையில நாங்க நடக்கிறல்லையா அல்லா. எப்ப மண்ணுக்கு கீழால போறாங்களோ அப்ப நான் உம்மா வாப்பாவுடைய அருமை பெருமைகளுக்கு விளங்க வருதியா அல்லா. துனியால ஹயாத்தோட வாழக்கூடிய நேரமே அவங்களோட கண்ணியமாக நடக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தரியா அல்லா. அவங்களை கொண்டு வாழ்க்கையில சொர்க்கத்தை சம்பாதிக்கிற பாக்கியத்தை தந்தரியா அல்லா. கோடான கோடி ரூபாய்கள் வாழ்க்கையில கொட்டி கொடுத்தாலும் ஒரு நாளும் உம்மா வாப்போட வாழ்ந்த வாழ்க்கையை திரும்பி எடுக்கலையா அல்லா. கண்ணியமான ஒரு வாழ்க்கையா அல்லா, சிறந்த வாழ்க்கையா அல்லா. அந்த உம்மா வாப்பாவை கொண்டே வாழ்க்கையில சொர்க்கம் போகணும் யா அல்லா. யாருடைய தாய் தந்தையில கபராளிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்களோ அவருடைய கபர்களை விசாலமாக்கி வைப்பாயாக. யாருடைய